அர்ஜுன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்த, அத பத்தி உங்ககிட்ட நான் எத்தனை நாள் சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இப்ப அர்ஜுன் என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் அவன் மேல வச்சிருந்த அன்பு ஒரு பைத்தியக்காரத்தனமா. ஆனா அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு பின்னாடி அவன் மேல நான் வச்சிருந்த அளவுக்கு அதிகமான அன்பு இருந்துச்சு. அது ஏன்பா அவனுக்கு புரியவே இல்லை. எனக்கு இதெல்லாம் பாக்குறப்போ பயமா இருக்குப்பா. எங்க நான் அர்ஜுன என் வாழ்க்கையில இருந்து இழந்துருவேணும்னு. நீ சொல்றியே அர்ஜுன், உன்னால அவனை விட்டு எங்கேயுமே போக முடியாது. அதுதான் விதி. அந்த விதிதான் உன்னை அர்ஜுன் கூடயும் சேர்த்து வைக்க போகுது. எதிர்காலத்துல நிறைய தடைகளும் துன்பங்களும் வரும். அது வரப்போ உன் கூட நிக்க போறது வேற யாரும் இல்ல, இதே அர்ஜுன் தான். அவன் தான் உனக்கு உறுதுணையா நிக்க போறான். இதுதான் நடக்க போகுது. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் எதிர்காலத்துல எல்லாரையும் ஜெயிக்க போறீங்க. அர்ஜுன் தான் எனக்கு துணையா இருப்பான்னு கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க. அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி என்ன அர்ஜுன் புரிஞ்சுப்பான் தானே அர்த்தம். கண்டிப்பா அவன் என்ன புரிஞ்சுக்கணும்பா. அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என் மனசுல உள்ள அன்பையும் அவன் புரிஞ்சுக்க முடியும். அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். பாட்டி சொன்ன மாதிரியே இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்ச நாள்ல அர்ஜுன் என் அன்பை உணர்ந்து என்னை ஏத்துக்கணும்பா. அது மட்டும்தான் நான் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன். அது மட்டும் எனக்கு நடந்துட்டா போதும்பா. ஹாய் பவி, என்ன காலையிலே கிளம்பிட்ட? கோயிலுக்கு. கோயிலுக்கா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வழக்கம் போலதான் அர்ஜுனுக்காக விளக்கேத்த போறேன். ஏதோ இவ்வளோ நாள் அர்ஜுன் அமெரிக்கால இருந்தான், அவனுக்காக டெய்லி விளக்கேத்தன. சரி, அதான் இப்ப அவன் திரும்பி வந்துட்டான்ல, அப்புறம் என்ன? ஏன் அவன் வந்துட்டா அவனுக்காக நான் விளக்கேத்த கூடாதா என்ன? நான் இந்த வேண்டுதலை ஆரம்பிச்சதுக்கு காரணமே அர்ஜுன் எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் மனம். அது அமெரிக்கால இருந்தாலும் சரி, இந்தியால இருந்தாலும் சரி, ஏன் உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, அர்ஜுனுக்காக நான் தினம் விளக்கேத்தி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன். உன் சைட்ல இருந்து பார்க்கும்போது நீ சொல்ற எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஆனா அவன் சைட்ல இருந்து யோசிச்சு பாத்தியா? ஏற்கனவே உன்னை பூமருங்கிறான், முட்டாளுங்கிறான், மூளை வளரலங்கிறான். இதுக்கு மேல நீ இதெல்லாம் செய்யணுமா? என்ன பேசுற நீ? அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறான்றதுக்காக நான் இதை அப்படியே நிறுத்தணும்னு சொல்றியா? நாம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. அப்படி அவங்க சொல்றதுக்காக நாம செய்யறத நிறுத்துறதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் மனம். இப்ப நீ சொன்ன மாதிரி அர்ஜுன் என் அன்பை புரிஞ்சுக்கலன்னு நான் கோயிலுக்கு போறத நிறுத்திட்டா என் அன்பும் அவ்வளவுதான் ஆயிடாதா? அன்புல ஈகோவுக்கு இடமே இல்ல மனம். அந்த ஈகோவுக்கு இடம் கொடுத்துட்டா அப்புறம் அந்த அன்புக்கே இடம் இல்லாம போயிடும். அர்ஜுன் என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கும் நான் கும்பிடுற சாமிக்கும் இது தெரியும்ல, அது போதும் எனக்கு. அர்ஜுன் என்ன மனசளவுல வெறுத்தாலும் சரி, அவனுக்காக நான் வேண்டுதலை நிறுத்த மாட்டேன். ஏன்னா நான் இதை வெறும் வேண்டுதலா மட்டும் நினைச்சு பண்ணல, அவனுக்குன்னு நான் செய்யற கடமையா நினைச்சு பண்றேன். சரி மனோ, நான் போயிட்டு வரேன். எப்படி பவி இப்படி இருக்க? அவன் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம காயப்படுத்துறான். ஆனா உன்னால எப்படி கண்டுக்காம கடந்து போக முடியுது? ச்சே, உன்னை போய் அவன் கிறுக்கு மென்டலுங்கிறானே.
அவன டேய், முக்கியமான கேம்ல இருந்தேன்டா. நீ கேம் ஆனதெல்லாம் போதும், கிளம்பு. எங்கடா? எங்கன்னு சொன்னாதான் சார் வருவீங்களோ? மூடிக்கிட்டு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாடா. டேய், இருடா வரேன். டேய், என்னடா கோவிலுக்கு கூட்டு வாடா. வந்திருக்க? டேய் மச்சான், என்னடா ரொம்ப பில்டப் கொடுக்குற? என்ன மேட்டர்னு சொல்றா? அங்க பாருடா. டேய் பவி, இவளை காட்டதான் கூட்டு வந்தியா? காட்டுறதுக்கு இல்லடா, உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? விளக்கேத்திட்டு இருக்கா? டேய் மனோ, என்னடா ஆச்சு உனக்கு? சாதாரண விஷயத்துக்கெல்லாம் பயங்கர பில்டப் கொடுத்துட்டு இருக்க. சாதாரண விஷயமா? தென்னாடுடைய சிவனை பற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா பற்றி காவாய் கனக வாடா. ஓம் நம சாமி சாமி, அதோ அந்த பொண்ணு விளக்கேத்திட்டு இருக்காளே, அவ எத்தனை நாளா விளக்கேத்துறா? ஓ, பவித்ராவா? எனக்கு தெரிஞ்சு 12 வருஷமா இந்த கோவில்ல வந்து விளக்கேத்திட்டு இருக்கா. ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க போங்க. ஆ. டேய் வாடா. அக்கா, பவித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கால, எத்தனை வருஷமா விளக்கேத்துறா? பவித்ரா தானே, 12 வருஷமா விளக்கேத்துறாப்பா. அது எப்படிக்கா இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? தம்பி, நான் 15 வருஷமா இந்த கோயில்ல பூ வித்துக்கிட்டு இருக்கேன். அதனால நல்லாவே தெரியும். நானே உடம்பு முடியலனாலும் ஒரு நாள் லீவ் விட்டாலும் விடுவேன். ஆனா அந்த பொண்ணு ஒரு நாள் விளக்கேத்தாம இருந்ததில்லப்பா. வெயில், மழை, புயல் எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு இதை மட்டும் தவற விட்டதே இல்லப்பா. அவ்வளவு ஏன், இந்த வைரஸ் ஒண்ணு வந்துச்சே, ஆமா, கொரோனா வைரஸ். அப்போ கோவில மூடி வச்சிருந்தாங்க. அப்ப கூட தினமும் வந்து கோயில் முன்னாடி விளக்கேத்திட்டு போவோம். யாருக்காக வேண்டியிருக்கோ அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த வேண்டுதலுக்கு சொந்தக்காரங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா. இப்ப இவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்கல்ல, அது வேற யாரும் இல்லடா, நீதான். உனக்காக தான் பவி தினமும் கோயிலுக்கு வந்து விளக்கேத்திட்டு இருக்கா. நீ அமெரிக்கா போன இந்த 12 வருஷத்துல அவ ஒரு நாள் அதை மிஸ் பண்ணதே இல்ல. இவ்ளோ ஏன், இப்ப கூட நீ திரும்பி வந்ததும் நிறுத்திடலாமேன்னு கேட்டேன். ஆனா அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஆயுசு ஃபுல்லா விளக்கேத்தணும்னு சொல்றாடா. அவளை போய் புரிஞ்சுக்காம எப்படிடா உன்னால இருக்க முடியுது? அக்கா, எனக்கும் ஒரு விளக்க கொடுங்க. இந்தாங்க அக்கா. டேய், என்னடா பண்ற? விளக்கேத்த போறேன்டா, வா. ஏன் பவி, எனக்காக தான் டெய்லியும் விளக்கேத்திரியாமே. ஆமா அர்ஜுன், ஏன் இப்படி பண்ற? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சாமி கிட்ட நான் தினமும் வேண்டிட்டு இருக்கேன் அர்ஜுன். அதுக்காக தான். சாமிக்கு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா அது நிறைவேறுமா? ஆமா, கண்டிப்பா நிறைவேறும். சரி, நானும் விளக்கேத்தி சாமி கிட்ட உனக்காக வேண்டிக்கிறேன். பாத்தியா பவி, நீ அர்ஜுனுக்காக இத பண்றேன்னு தெரிஞ்சதும் அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டான் பாரு. சாமி, இந்த பவித்ரா லூசு மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீதான் சாமி நல்ல புத்தி கொடுக்கணும். பவி, வா, 2 பேரும் சேர்ந்து வேண்டிப்போ. அப்பதான் நம்ம வேண்டது நிறைவேறும். வா பவி, வா. சாமி,
சொல்லுங்க. பவித்ராவோட பேருக்கு ஒரு சிறப்பான அர்ச்சனையை பண்ணுங்க. சரிங்க தம்பி. ஐயோ இல்ல வேண்டாம், அர்ஜுனோட பேருக்கே பண்ணிடுங்க. சரி ஓகே, 2 பேருக்குமே பண்ணிடுங்க. தம்பியோட ராசி நட்சத்திரம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாதே. எனக்கு தெரியும். தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் கொண்ட அர்ஜுன் என்பவர் சகல செல்வ வளங்களும். வாவ், இதெல்லாம் தெரியுமா உனக்கு? இம்ப்ரெசிவ் பவி. டே அர்ஜுன், என்னடா பண்ணிட்டு இருக்க? இருடா, பவி எனக்காக வேண்டறப்போ நான் அவளுக்காக வேண்ட வேண்டாமா? சாமி, இந்த பவித்ரா ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளராதவளா இருக்கா. இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நீதான் சாமி நல்ல புத்தி கொடுக்கணும். முக்கியமா 80s கிட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ற இவளுக்கு 2K கிட்ஸோட மைண்ட் செட்டை கொடு. ஏன்னா இவ பண்றதெல்லாம் ரொம்ப பூமரா இருக்கு சாமி. உங்க பவரை யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணாத பவின்னு அவளுக்கு சொல்லி புரிய வைங்க சாமி. இவ பண்ற கிரிஞ்சையெல்லாம் என்னால பார்க்க முடியல. என்ன பவி, நான் வேண்ட மாதிரி நீயும் வேண்டிக்கல? வேண்டிக்கிற அர்ஜுன். சாமி, அர்ஜுன் என்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் அவனுக்காக செய்யற விஷயங்களை சிறுபிள்ளைத்தனமானதுன்னு சொல்றான். ஆனா இது எதுவுமே அவன் மனசுல இருந்து ஒரு வெறுப்பா வரல. என்னை பத்தி புரியாததுனாலதான் வருது. சீக்கிரமே அர்ஜுனுக்கு நான் செய்யற விஷயங்கள் எல்லாம் அவன் மேல இருக்கிற அன்புன்றது மட்டும் புரிஞ்சுட்டா அதுவே எனக்கு போதும் சாமி. அவன் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணி பேசினாலும் அவனுக்காக நான் செய்யற எதுவுமே மாறாத சாமி. மச்சான், நீ வேண்டிக்கல? வேண்டிக்கணும்டா, ஆனா பவிக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு இல்ல, உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு. நீ எல்லாம் போடா. நான் நல்லா இருக்கணும்னு பவி வேணா மாதிரி அவ நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன பவி, கரெக்ட் தானே? வந்த வேலை முடிஞ்சதுல வா போலாம். பவி, எனக்கு தெரிஞ்சு நீ வீட்டுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடந்து வரும்னு வேண்டி இருப்ப. அதையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. பாய். சரி, வா மனோ. பவி, அர்ஜுன் தானே அது? ஆமாம்மா. உனக்கு ஏத்த பொருத்தம். உங்க 2 பேரையும் ஜோடியா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன் உன் 2 கண்ணும் கலங்கி இருக்கு? ஒன்னும் இல்லம்மா. ஒண்ணுமே இல்லையா? காரணம் சொல்ல முடியாத கண்ணீர் கண்டிப்பா ஆனந்த கண்ணீரா இருக்க வாய்ப்பில்ல. எதையோ நினைச்சு நீ கஷ்டப்பட்டுதான் கண் கலங்குறேன்னு எனக்கு புரியுது. என்னாச்சு பவி? அர்ஜுன் ஃபாரினுக்கு படிக்க போறான்னு சொல்லியிருந்தல்லம்மா. அவன் திரும்பி வந்ததும் அவனுக்கு என்ன பத்தி எந்த நினைப்புமே இல்லம்மா. என் மனசுல அவனுக்காக இருக்கிற அன்புல 1% கூட அவனுக்கு இல்லாத மாதிரி நடந்துக்கிறான். நான் அவனுக்காக செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ஏதோ ஒரு முட்டாள்தனமாதாம்மா பாக்குறான். என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலம்மா. நீங்க தானம்மா சொன்னீங்க என் வாழ்க்கையில அர்ஜுன் தான் எனக்கு எப்பவும் துணையா இருப்பான்னு. அவன் நடந்துக்கிறதெல்லாம் பாக்குறப்போ அப்படி ஒண்ணு நடக்கும்ன்ற மாதிரியே தெரியல. பவித்ரா, நான் இப்பவும் சொல்றேன், அர்ஜுன் தான் உன் வாழ்க்கையில உனக்கான ஆதாரமா இருக்க போறான். நம்ம வாழ்க்கையில
நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் உடனே கிடைச்சிட்டா சந்தோஷமா இருக்கும். அது மனசுக்கு நெருக்கமா இருக்குமான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். காத்திருந்து கிடைக்கிறதுல இருக்கிற மாதிரியான சுகம் வேற எதுலயுமே கிடையாது. ஒரு வரங்கிறது 12 வருஷ தவம். அப்படி இருக்கிறப்போ உனக்கு மட்டும் நீ நினைச்சதெல்லாம் உடனே நடந்துருமா என்ன? நான் தான் ஏற்கனவே அவனுக்காக 12 வருஷம் காத்திருந்தேனேம்மா. இருந்த நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அப்போ அர்ஜுன் உன் கூட இருந்தானான்னு சொல்லு. அவன் இல்லாதப்ப நீ அவன் மேல அதிகப்படியான அன்போட இருந்த. ஆனா அது அவனுக்கு புரியல. சரி, இப்ப அவன் இருக்கிறப்போ நீ அதே அன்போட இரு. அவன் புரிஞ்சுக்காம போயிடுவானா? கண்டிப்பா அப்படிதாம்மா இருப்பேன். அந்த அன்பு என்னைக்குமே என் மனசுல இருந்து குறையவே குறையாது. அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்படுற? அன்பை கொடுக்கறவங்க தான் அதை வாங்கிக்கவும் தகுதியானவங்க. நீ இன்னைக்கு கொடுக்கற அன்பு நாளைக்கு இதை விட 2 மடங்கா உனக்கு திரும்பி வரும். அதுதான் இயற்கையோட நியதியே. கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரியே அர்ஜுனோட அன்பும் உனக்கு சீக்கிரமே கிடைக்கும். ஆனா அதுக்கு நீ நிறைய போராட வேண்டியிருக்கு. எத்தனையோ சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் நீ சின்ன வயசுலயே பார்த்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நீ மறுபடியும் ஒரு தடவை சந்திக்க நேரும். இப்படி உனக்கு நடுவுல வர தடை எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் உன்னால அர்ஜுனோட அன்பை அடைய முடியும். ஆனா அப்படி நீ அடையிற அந்த அன்பு தான் யாராலையும் உடைக்க முடியாததா இருக்க போகுது. இந்த நம்பிக்கைய மட்டும் மனசுல வச்சுக்கோ. மத்த எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். மாம்ஸ், அன்னைக்கு நீ வந்ததும் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்தோம்ல, ஆமா. அத நான் என் இன்ஸ்டால போட்டேன். அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் தெரியுமா? அப்படியா? ஆமா மாம்ஸ், லைக்ஸ் மட்டும் 10,000 தாண்டி போயிட்டு இருக்கு. ம், பெரிய அச்சீவ்மெண்ட் தான் போ. என்ன மாம்ஸ் கிண்டல் பண்ற? இது வரைக்கும் நான் போட்ட எந்த போஸ்டுக்கும் இவ்ளோ லைக்ஸ் வந்ததே இல்ல. ஆனா இந்த போஸ்டுக்கு வந்திருக்குனா அதுக்கு காரணம் யாரு? நீதானே? உன் அழக பார்த்துட்டு எனக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கு. நான் இதை அப்படியே யூஸ் பண்ணி பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலான்னு பாக்குறேன். என்ன நீ ஏதோ ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுற மாதிரி சொல்ற? மாம்ஸ், இப்பெல்லாம் அது கூட ஈஸியா ஆயிடலாம். ஆனா இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது தான் பெரிய விஷயம். டைமுக்கு போஸ்ட் போடணும், லைஃப் மேட்டர் ஒவ்வொன்றையும் அப்டேட் பண்ணணும், நிறைய ஸ்டோரி போடணும், முக்கியமா கரெக்டான ஹேஷ்டேக் போடணும். அது இல்லாம ஏய் போதுமா போதும், ஒத்துக்கிறேன். இன்னைக்கு தேதியில இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது தான் பெரிய விஷயம். ஆமா, நம்ம கம்பெனி இந்த ஏரியால தானே இருக்கு. ஆமா மாம்ஸ், நீ அங்க போணுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, அப்படியே அதையும் ஒரு விசிட் அடிச்சுட்டு போயிடலாமே. பாத்துட்டு போயிடலாம். டிரைவர், வண்டி ஆபீஸ் கொடுங்க. அங்கிள், இன்னைக்கு டீலர்ஸ் கூட கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? பண்ணியாச்சு பவி. முக்கியமா ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த பிரசன்டேஷன்ல தான் எல்லாமே இருக்கு. சரி பவி, பாத்துக்கிறேன். பவி, ஆடிட்டிங் ரிப்போர்ட். சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். பார்வதி அக்கா, உங்க பொண்ணு பார்க்க வரதா சொல்லிருந்தீங்களே, என்னாச்சுக்கா? அவங்களுக்கு ரொம்ப பொண்ணு பிடிச்சு போயிச்சாம் பவி. வர தை மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கோம். சூப்பர்க்கா. கல்யாண வேலை எல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. 2 மாசத்துக்கு வீட்ல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம், சரியா? சரிம்மா. செல்வியம்மா. என்னம்மா? மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்தாங்க, உங்க பேத்தி குரூப் எக்ஸாம் எழுத போறான்னு சொல்லிருந்தீங்கல்ல, அதுக்கு என்னோட gift இந்த பென். எக்ஸாம நல்லா பண்ண சொல்லுங்க. சரி பவித்ரா. அங்கிள்,
அப்புறம் நம்ம பிரியாக்கா அவங்க தம்பிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிருந்தாங்க. ஆடிட்டர் கிட்ட சொல்லி அவங்க சம்பளத்தை இப்பவே பாஸ் பண்ண சொல்லிடுங்க. 5ஆம் தேதி தானே பவி salary பாஸ் பண்ணுவோம். பரவாயில்ல, ஒரு அவசரத்துக்கு தானே பண்றோம். நான் பாட்டி கிட்ட பேசிக்கிறேன். அப்போ ஓகே பவி. ஹலோ, எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்க. இவர்தான் அர்ஜுன். ரமாதேவி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரன். என்னோட மாம்ஸ். அமெரிக்கால படிப்பை முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த கம்பெனியோட வருங்கால சிஇஓ. சார் வணக்கம் சார். நான் தான் மேனேஜர் சிவராமன். என்ன சாப்பிட்றீங்க? கூல் ட்ரிங்க்ஸ், ஹார்ட் ட்ரிங்க்ஸ்? ஓ, ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் வேற உண்டா? ஐயோ, நீங்க நினைக்கிற ஹார்ட் ட்ரிங்க்ஸ் இல்லை சார். டீ, காஃபி, பிளாக் காஃபி அந்த மாதிரி சார். நீங்க வேற மாதிரி ஹார்ட் ட்ரிங்க்ஸை விரும்புறீங்கன்னு சொன்னா கூட அதுக்கும் ஏற்பாடு பண்ணலாம். சிஇஓ நீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறது தானே எங்க வேலை. ஹலோ, என்ன மாம்ஸுக்கு எடுக்க பாக்குறீங்களா? பாட்டி கிட்ட சொன்ன அவ்வளோதான். ஐயோ, என்ன திடீர்னு வந்திருக்க? காலையில கூட ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லவே இல்ல. நானும் டேடியும் சும்மா கார்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம். அதான் அப்படியே ஆபீஸ் போயிட்டு வரலாம்னு தோணுச்சு. சரி வா, என் கேபினுக்கு போலாம். ம், வா டேடி. என்ன ஆபீஸ் நல்லா இருக்கா? ஓகே. அடேங்க அப்பா, ரொம்ப தான் சலிச்சுக்கிற. அப்படியெல்லாம் இல்ல பாட்டி, நல்லாவே இருக்கு. ஆனா என்ன ஆனா? இல்ல பாட்டி, வேலை பார்க்கறவங்க எல்லாருமே 40+ இருக்காங்க. அதான் டக்குன்னு இது ஆபீஸா இல்ல ஹோல்டேஜ் ஹோமான்னு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சார் சார், நான் பார்க்க தான் ஓல்டேஜா இருப்பேன் சார். ஆனா உள்ளுக்குள்ள ஓரதெல்லாம் யங் பிளட் சார். ஆபீஸ்ல லிஃப்ட் கூட யூஸ் பண்ண மாட்டேன் சார். படியேறி தான் வருவேன் சார் நான். அதான் உங்க தொப்பைய பார்த்தாலே தெரியுது. முதல்ல இந்த ஆபீஸ்ல இருந்து உங்களை தான் ஃபயர் பண்ணணும். சார் சார், நான் ஃபேமிலி மேன் சார். இதெல்லாம் காரணம் காட்டி என் வேலையை காலி பண்ணிடாதீங்க. பவித்ரா மேடம், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பவித்ரா மேடம். பயப்படாதீங்க அங்கிள். அர்ஜுன் ஏதோ விளையாட்டுக்கு தான் அப்படி சொல்றான். எது விளையாட்டுக்கு சொல்றேனா? ஐ எம் சீரியஸ். இப்படி வயசான ஆளை வச்சுட்டு வேலை வாங்குறதுக்கு பதிலா யங் ஜெனரேஷனை கொண்டு வந்தாதான் கம்பெனி growthக்கு நல்லது. அவங்க தான் ஃபயரா வேலை பார்ப்பாங்க. கரெக்ட் தான் அர்ஜுன், ஃபயரா வேலை பார்ப்பாங்க. ஆனா பொறுப்பா வேலை பார்ப்பாங்களா? அப்படியெல்லாம் இல்ல, யங் பிளட்டுக்கு தான் இன்னோவேட்டிவான ஐடியாஸ்லாம் வரும். ஆனா இவங்களோட ஐடியாஸ் அனுபவத்துல இருந்து வரும் அர்ஜுன். ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் தான் ரிஸ்க் எடுக்க பயப்பட மாட்டாங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்டு மைண்ட்ல எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் ரொம்ப கால்குலேட்டடா இருக்கும். இவங்களுக்குலாம் வேகம் பத்தாது. பிசினஸ்ல வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். பொறுமை தான் இங்க எல்லாமே. பொறுமையா இருந்தாலும் ரேஸ்ல ஜெயிக்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. பொறுமையா இருந்து ரேஸ ஜெயிச்ச கதையும் இருக்கு அர்ஜுன். ஸ்கூல்ல நீ அதை படிச்சதில்ல? ஹே, என்ன நீ மாம்ஸை எதிர்த்து பேசிட்டு இருக்க? இப்ப என்னதான் சொல்ல வர? அர்ஜுன் சொல்றது தப்பான ஃபார்முலான்னு சொல்ல வர. அர்ஜுன் சொல்ற யங்ஸ்டர்ஸோட வயசு தான் இங்க இருக்கிறவங்களோட அனுபவம். அந்த அனுபவம் தான் பிசினஸ்க்கு நமக்கு உதவும். ரெண்டாவது விஷயம், இப்ப வர யங்ஸ்டர்ஸ் கிட்ட எமோஷனல் அட்டாச்மெண்ட் சுத்தமா இருக்காது. ஆனா இவங்க அப்படி இல்லை. இந்த கம்பெனிய அவங்க ஃபேமிலியா நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க பண்ற வேலை மனசுல இருந்து வரும். அதுதான் நம்ம பிசினஸோட growthக்கு இன்னைக்கும் உதவும். அதனாலதான் நானும் இவங்கள ஒர்க்கர்ஸா நினைக்காம அங்கிள், அண்ணா, அக்கான்னு என் ஃபேமிலியா நினைக்கிறேன். அப்ப என்னுடைய தியரிய தப்புன்னு சொல்றியா நீ? நீ பிராக்டிக்கலா சில விஷயங்களை யோசிக்கணும்னு சொல்றேன். கிளாஸ் ரூம்ல சொல்லித்தர எல்லாத்தையும் ஆன் ஃபீல்டுல அப்ளை பண்ண முடியாது அர்ஜுன். சிம்பிளா சொல்லணும்னா ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். கரெக்டா பாட்டி? 100% கரெக்ட். நான் கிளம்புறேன் பாட்டி. ஏண்டா வந்த உடனே கிளம்புற? இரு, எல்லாரும் ஒன்னா போலாம்.
நான் ஆபீஸ்க்கு வந்ததே சும்மா பார்த்துட்டு போக தான். இவ எடுக்கிற கிளாஸை கேட்கறதுக்கு இல்ல. ஏன் தீரிய தப்புன்னு சொல்றா இவ? அதுக்கப்புறம் நான் எப்படி இங்க இருக்கிறது? பாய் பாட்டி. டிடி நம்ம கிளம்பலாம். டிடி பாட்டி, என்னாலதான் அர்ஜுன் அப்செட் ஆகி போறான். நான் தான் தேவையில்லாம எதேதோ பேசிட்டேனோ. சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ கரெக்டா தான் பேசுன. அவன் ஏதோ மூட் அவுட்ல போறான். நீ அதெல்லாம் கண்டுக்காத. இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அத பத்தி மட்டும் யோசி. ம், சரி பாட்டி. சரி, நீ போய் கான்ஃபரன்ஸ்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணு. நான் அந்த மீட்டிங்ல கலந்துக்க மாட்டேன். நீ தான் அதை ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணிடுவேல? பண்ணிடுவேன் பாட்டி. சூப்பர். நீ போய் உன்னோட பிரசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணு. போ. சரி பாட்டி. அண்ணா, ஐஸ்கிரீம் வந்துருச்சு பாரு. எனக்கு வேண்டாம். ஏன்னா ஏன் அப்செட்டா இருக்க? டே அர்ஜுன், லைஃபும் சரி ஐஸ்கிரீமும் சரி உடனே டேஸ்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா மொத்தமா வேஸ்ட் ஆயிடும். டே சும்மா இருடா, நீ வேற. ரைட்டு, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா புரிஞ்சு போச்சு? இப்படி எல்லாம் பிராங்க் பண்றது தானே அர்ஜுனோட வேலை. அதான் அப்செட்டா இருக்கிற மாதிரி பிராங்க் பண்றான் அவன். மாம்ஸ் நிஜமாவே அப்செட்ல தான் இருக்காரு. என்ன சொல்ற டிடி? ஆமா, இன்னைக்கு நானும் மாம்ஸும் ஆபீஸ் போயிருந்தோம். அங்க அந்த பவி இருக்கால, இப்படி வயசான ஆளை வச்சுட்டு வேலை வாங்குறதுக்கு பதிலா யங் ஜெனரேஷனை கொண்டு வந்தாதான் கம்பெனி growthக்கு நல்லது. அவங்க தான் ஃபயரா வேலை பார்ப்பாங்க. கரெக்டு தான் அர்ஜுன். ஃபயரா வேலை பார்ப்பாங்க, ஆனா பொறுப்பா வேலை பார்ப்பாங்களா? ஹே, என்ன நீ மாம்ஸை எதிர்த்து பேசிட்டு இருக்க? அர்ஜுன் சொல்றது தப்பான ஃபார்ம்லான்னு சொல்ல வர. அப்ப என்னுடைய தியரியை தப்புன்னு சொல்றியா நீ? நீ பிராக்டிக்கலா சில விஷயங்களை யோசிக்கணும்னு சொல்ற. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். என்ன தைரியம் அந்த பவிக்கு? அண்ணன் ஏன் ஆர்கியூ பண்ணி இன்சல்ட் பண்ணிருக்காளா அவ? ஏய் அர்ச்சனா, சும்மா பவியவே குறை சொல்லிட்டு இருக்காத. இத்தனை நாளா அவ தானே கம்பெனியை பார்த்துட்டு இருந்தா, அதனால அப்படி சொல்லிருப்பாளோ என்னமோ. என்னவா வேணாலும் இருக்கட்டும், மாம்ஸ் சொல்றது தப்புன்னு சொல்ல அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? மாம்ஸ், அன்னைக்கு நீ அவளுக்காக எந்த கிஃப்டும் வாங்கிட்டு வரலன்னு சொன்னல, அது அவள செம்மையா இன்சல்ட் பண்ணிருக்கு. அதுக்காக பழி வாங்கணும்னு தான் இன்னைக்கு ஆபீஸ்ல நீ சொன்னது தப்புன்னா அவ ஆர்கியூ பண்ணா. மாம்ஸ், நீ சொன்ன விஷயம் கரெக்ட் தான். இதெல்லாம் அவளுக்கு எங்க புரிய போகுது? என்னமோ அவளால தான் கம்பெனியே ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி சீனா போடுறா. ஹே டிடி, பாட்டிக்கு அப்புறம் பவி தானே கம்பெனியை சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு நந்து, நீ இப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். வாய் மூடிட்டு ஐஸ்கிரீமை மட்டும் சாப்பிட. ஹே டிடி, வாயை மூடிட்டா எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும்? ஓகே, கூல் கூல், நான் எதுவும் பேசல. பாஸ், இன்னொரு ஐஸ்கிரீம். மாம்ஸ், நீ ஒன்னும் அவ பேசினதை நினைச்சு டென்ஷன் ஆகாத. அவளை இன்னைக்கே ஒரு வழி பண்ணிடுவோம். ஆமாண்ணா, அந்த பவித்ரா தான் தான் எல்லாமே நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்கா. நாங்களும் அவளை கண்டுக்காம தான் விட்டுட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு மேல அவளை விடக்கூடாதுண்ணா. இங்க லோக்கல்ல ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு எப்படியோ ஒரு கோல்ட் மெடல்ல வாங்கி வச்சுட்டு ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த உன் கூட அவ ஆர்கியூ பண்றானா? அவளை இதுக்கு மேல பேசவே விடக்கூடாது மாம்ஸ். முதல்ல பாட்டியை தான் சொல்லணும். அந்த பவிக்கு அவங்க தான் ரொம்ப இடம் கொடுக்கறாங்க. போதும், நிறுத்துறீங்களா? பவி பவி பவி,
எனக்கு அந்த பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. அவளை பத்தி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. என்கிட்ட தானே ஆர்கியூ பண்ணா, அது தப்புன்னு அவளுக்கே புரியும். அது வரைக்கும் அவ டாபிக்கே எடுக்காதீங்க. எனக்கு செம்ம காண்டாகுது. அர்ச்சனா, மாம்ஸ் பவித்ரா மேல செம்ம கடுப்புல இருக்கான். இத அப்படியே விட்டுறக்கூடாது. கரெக்ட் டிடி. இந்த சின்ன பிரச்சனைய பலூன் மாதிரி பெருசா ஊதி பர்ஸ்ட் அவுட் பண்ணிடணும். அப்பதான் அவளை ஓரம் கட்ட முடியும். அப்புறம் வீட்டுக்கு போனதும் அம்மா கிட்டயோ அத்தை கிட்டயோ இத வத்தி வச்சிட வேண்டியதா. என்ன சொல்ற டிடி? ஆபீஸ்ல இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? அப்பவே நீ மட்டும் எனக்கு ஒரு போனை போட்டு சொல்லிருந்தா நாங்க அங்க கிளம்பி வந்து அவளை உண்டலன்னு பண்ணிருப்போம்ல. என்ன பண்றது அத்தை? பாட்டி வேற கூட இருந்தாங்க. அந்த நேரத்துல எங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனா அம்மா, அந்த பவி அண்ணா கிட்ட எப்படி ஆர்கியூ பண்ணான்னு பாத்திருந்தா நீயே அவளை பலார் பலார்னு அரைஞ்சிருப்ப. அவ்வளவு திமிரா பேசியிருக்கா. மாம்ஸ் தான் பாவம். அவ பேசினதெல்லாம் கேட்டுட்டு செம டென்ஷன் ஆயிட்டான். அதனாலதான் அவனை கூல் பண்ணலான்னு ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிட்டு போனேன். அப்பவும் மாம்ஸ் கூல் ஆகவே இல்ல. பாருங்களேன், வந்ததும் யார்கிட்டயும் பேசாம ரூம்ல போய் உட்கார்ந்துகிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். ஏய் டிடி, சும்மா எல்லாத்துக்கும் பவியை குறை சொல்லிட்டு இருக்காத. வேலை நடக்கிற இடத்துக்கு போய் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது யாரு? நீங்க தானே? இத்தனை வருஷமா பவி தானே அத்தை கூட இருந்து பிசினஸையும் நிர்வாகத்தையும் கவனிச்சிட்டு வரா. திடீர்னு போய் அதை தப்புன்னு சொன்னா யாரா இருந்தாலும் ஆர்கியூ பண்ணத்தான் செய்வாங்க. கரெக்ட்பா. சும்மா வாய மூடுறா. உடனே நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருவீங்களே. அர்ஜுன் சொன்னதையே எதிர்த்து பேசுற அளவுக்கு அவளுக்கு என்ன அவ்வளவு திமிரு? ஏன் அர்ஜுன் என்ன சும்மாவா போய் கேள்வி கேட்டான்? ஃபாரினுக்கு போய் பிசினஸ் பத்தி படிச்சுட்டு வந்தவன் தானே. அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஏதோ நம்ம கம்பெனி நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில அவன் ஒரு யோசனை சொல்லிருக்கான். அத தப்புன்னு சொல்ற அளவுக்கு இவ என்ன சாதிச்சு கிழிச்சிட்டா? அம்மா, அன்னைக்கு அர்ஜுன் வந்தப்போ அவளுக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வராம வந்தால, அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ இப்படி பண்றா. கரெக்ட். நீங்க என்னங்க அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க? நம்ம புள்ளைய ஒருத்தி அவமானப்படுத்திருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு உறுத்தவே இல்லையாங்க? அப்படி நான் சொன்னேனா? எனக்கு அவங்க செஞ்சது தப்புன்னு தோணுது. அப்படின்னா அத்தை வந்ததும் இத பத்தி உடைச்சு பேசுங்க. எதுக்கு இனிமே நாம அமைதியா இருக்கணும்? அர்ஜுன் தான் படிப்பு முடிச்சிட்டு வந்துட்டான்ல, கம்பெனி பொறுப்பெல்லாம் அவன் கையில கொடுக்க சொல்லுங்க. நம்ம புள்ள இருக்க வேண்டிய இடத்துல அவ உட்காந்துக்கிட்டு இப்படி சட்டம் பேசுறதையெல்லாம் என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. புரியுது சரிதா. அம்மா எப்படி இதுக்கு உடனே ஒத்துக்குவாங்கன்னு தெரியல. எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. அம்மா, செம்ம ஐடியா. ஆமா அத்தை, நீங்க சொன்ன மாதிரி மாமா பாட்டி கிட்ட பேசிட்டா அதுக்கப்புறம் அவளை மொத்தமா ஓரம் கட்டிடலாம். எப்பவும் அம்மாவும் அவளும் சேர்ந்து வருவாங்க. இப்ப அம்மா மட்டும் தனியா வந்திருக்காங்க. விடு விடு, இதுவும் சரியான வாய்ப்பு தான். அவ இல்லாதப்பவே அவளுக்கு ஒரு முடிவை கட்டுறதுதான் கரெக்டா இருக்கும். சரிதா, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க அத்தை. ஆரம்பிங்க. அம்மா. சொல்லுப்பா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? இதோ ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ. அப்படியா? சூப்பர் சூப்பர். அவளோட டேலண்ட பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. சரி சரி. சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன்.
சொல்லு கிருஷ்ணா. அது வந்துமா. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான டீலர் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க. ஓ அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். அவ வந்ததும் நான் அவகிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சொன்ன கிருஷ்ணா? எங்க இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே. நீங்க போனை பேசி முடிங்க. ஐயோ. சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எப்படி போச்சு? ஓ அப்படியா, சூப்பருங்க. அப்படின்னா நிறைய வருஷத்துக்கு இந்த பிசினஸ் டீல் இப்படியே தொடரும்னு சொல்றீங்க, கரெக்டா? ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பா பவி வந்ததும் நான் சொல்லிடுறேன். சரிங்க. என்னப்பா பாட்டிக்கு ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, என்ன விஷயம்? ஏய், அவங்க பேசுறத வச்சு பார்த்தாலே தெரியலையா? பவி தான் பெரிய சம்பவமா பண்ணிருப்பா போல. ஆமா ஆமா. வா 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 பவி. இப்பதான் டீலர்ஸ் எல்லாம் போன் மேல போன் அடிச்சுட்டே இருந்தாங்க. எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை பவித்ரா கலக்கிட்டானுதான். கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல உன்னோட பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சாம். எல்லாரும் டீல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீ செம்ம டேலண்ட்னு உன்னை பாராட்டி அத கண்டிப்பா கன்வே பண்ணிருங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் பவி, நான் நினைச்சத நீ நடத்திட்ட. இல்ல பாட்டி, நீங்க என்ன எனக்கு சொல்லி கொடுத்தீங்களோ அததான் நான் செஞ்சிருக்கேன். நீ சொல்லி கொடுத்தவளையே மிஞ்சிட்ட, அதுதான் உண்மை. உண்மையை சொல்றேன், என்னை விட உனக்கு பிசினஸ்ல ஒரு கிளியர் விஷன் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் உன்னை தனியா கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு அனுப்புனேன். நீ என் நம்பிக்கையை காப்பாத்திட்ட பவி. இன்னைக்கு நீ செஞ்சிருக்க இந்த விஷயம் கம்பெனியோட growth-அ இன்னும் பல மடங்கு பெருசா கொண்டு போறது உண்மை. பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கல்ல பிசினஸ்ல நான் பெரிய புத்திசாலின்னு. ஆனா பவி என்ன ஈஸியா ஓவர்டேக் பண்ணிட்டா. அம்மா போதுமா, விட்டா இவளுக்கு பாராட்டு விழாவை நடத்துறீங்க போல இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்டீங்களாமா? அதுக்குள்ளதான் போன் மேல போனா வந்துகிட்டே இருந்துச்சேப்பா. சரி சொல்லு, என்னதான் நீ பேசணும்? அம்மா, நீங்க ஆபீஸ்ல என்னவாமா இருக்கீங்க? ஏன் சொல்லுங்கம்மா. எம்டி. அப்பா இவ ஒன் ஆஃப் த டைரக்டர். இதுக்கு மேல இவ இந்த போஸ்டிங்ல இருக்க கூடாதுமா. அதான் அர்ஜுன் படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டான்ல, அவனை உடனே ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆக்குங்க. இதுக்கப்புறம் கம்பெனில நீங்க எம்டி, அவன் ஜேஎம்டி, அவ்வளவுதான். இத நீ எந்த பொசிஷன்ல இருந்து எனக்கு ஆர்டர் போடுறேன்னு எனக்கு தெரியலப்பா. என் பையனுக்கு அப்பான்ற பொசிஷன்ல இருந்தோம், இந்த வீட்டோட மூத்த வாரிசுங்கிற பொசிஷன்ல இருந்தோம் தான். நான் ஒண்ணு இதை ஆர்டர் சொல்லமா, இது அவசியம் தான் சொல்றேன். ஏங்க இன்னும் ஏங்க இறங்கி போயிட்டே இருக்கீங்க? இப்ப நாம என்ன தப்பா கேட்டுட்டோம்? இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு அப்புறம் கம்பெனிக்கு எல்லாமாவா இவரு தான் இருந்திருக்கணும். ஆனா இவருக்கு அந்த சாமர்த்தியம் பத்தலன்னு சொன்னீங்க, சரின்னு விட்டுட்டோம். இப்பதான் என் பையன் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கான்ல, அவனுக்கு பொறுப்பை கொடுக்கறதுல என்னத்த பிரச்சனை? நீங்க இப்படி அவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காததுனாலதான் கண்டதுங்களும் அவனை எதிர்த்து பேசி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்குதுங்க. அத்தை, ஏய் நீ பேசாதடி, வாய மூடு. ஆமா, அவன் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு போறதை விட்டுட்டு அது தப்புன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு யாரடி இடம் கொடுத்தது? தப்புன்னா தப்புன்னு தானே அத்தை சொல்ல முடியும். அத சொல்ல நீ யாரி? நானும் அந்த கம்பெனில ஒருத்தி தானே அத்தை. கம்பெனி சம்பந்தமா ஒரு விஷயம் வர்றப்போ அதுல கருத்தை சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே. கேட்டிங்களா அத்தை எவ்வளவு சட்டமா பேசுறான்னு?
இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இவளுக்கு கொடுத்திருக்கிற இடம் தான். இன்னைக்கு கம்பெனி விஷயத்துல கருத்து சொல்லுவா, நாளைக்கு குடும்ப விஷயத்திலயும் வந்து கருத்து சொல்லுவா. நாங்க எல்லாரும் அதை கேட்டு ஆமா போடணும். அததானே நீங்க எதிர்பார்க்கறீங்க? இவ சொல்ற விஷயம் சரியா இருக்கிறப்போ அதை கேட்டுக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே சரிதா? இவ சொல்லி அதை கேட்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல அத்தை. முதல்ல இவ யாருத்த? அதான் அன்னைக்கே நாங்க சொன்னோம்ல, இவ இந்த குடும்பத்தோட ரத்தமே கிடையாதுன்னு. அப்புறம் இவ சொல்றத நாங்க எதுக்கு கேட்கணும்? கிருஷ்ணா, உன் பொண்டாட்டி தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கா. முதல்ல அவளை கூட்டிட்டு கிளம்பு. அன்னைக்கே இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னேன். கரெக்ட் தான்மா. ஆனா இன்னைக்கு இவ அர்ஜுன் கிட்ட அப்படி பேசினதுனால தான் சரிதா அதை பத்தி பேசுறா. அதுல என்னம்மா தப்பு இருக்கு? அது ஒன்றும் பொய் இல்லையே. ஒரு வேலைக்காரனோட ரத்தம் தானே இவ. அப்புறம் எந்த உரிமையில கம்பெனி பொறுப்புல உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போடுறா? நீங்களும் மனசாட்சியே இல்லாம அதை கேட்டுக்க சொல்றீங்க. ஆமா ஆமா, அண்ணன் கோவப்படுறது நியாயம்தான். இந்த வம்சத்தோட வாரிசுங்கிறதுக்கான எந்த உரிமையும் இல்லாம இவளே இவ்வளவு திமிரா இருக்கப்ப எங்களுக்கு அது கொஞ்சம் கூட இருக்காதாமா? முதல்ல இவ ஒரு வேலைக்காரிங்கிற இடத்துல இவளை வச்சாதான் இவ யாருங்கிறதே இவளுக்கு புரியும். அது புரியாததாலதான் இவ இஷ்டத்துக்கு நாட்டாம பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. கரெக்ட் அத்தை. இன்னைக்கு அர்ஜுனை எதிர்த்து பேசினவ நாளைக்கு உங்களையே எதிர்த்து பேசினாலும் பேசுவா பாட்டி. கண்டிப்பா பேசுவா. இவ புத்தியாதானே, எங்க இருந்தோ வந்துட்டு எப்படியாவது நம்ம எல்லாரையும் இந்த குடும்பத்தை விட்டு ஓரங்கட்டணும் தானே இவ துடிச்சுக்கிட்டு இருக்கா. இவ அப்பனோட ரத்தம் தானே இவளுக்கும் உள்ள ஓடுது. அதான் அடுத்தவங்க வாழ்க்கையை தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறா போல இருக்கு. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இது என்ன 19th செஞ்சுரியா? இப்ப போய் ரத்தம் வம்சம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னுமாமா மனுஷங்களுக்கு மனுஷங்க பிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா? உங்க யாருக்குமே புரியலையா? வெஸ்ட்ல தான் கலரையும் ரேசியும் வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இங்கேயும் வந்து கேஸ்ட வச்சு பேசிட்டு இருக்கீங்க. மனுஷனை மனுஷனா பார்க்கணும்னு உங்க யாருக்கும் சொல்லி தரலையா? அப்படி போடு. மாப்பிள்ளை இப்பதான் கரெக்டா பேசுறான். ஆமாப்பா. ஏதோ சின்ன வயசுல தான் பவிய ஹர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இத்தனை வருஷத்துல இதெல்லாம் மாறி இருப்பீங்கன்னு நினைச்சா இன்னும் அப்படியே இருக்கீங்களேம்மா. ஏன் அத்தை, எங்க அம்மாவும் அப்பாவும் தான் பெருசா படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்க தான் வில்லேஜ் மைண்ட் செட்ல பேசுறாங்க. நீங்க காலேஜுக்கு போய் படிச்சவங்க தானே, உங்களுக்கும் அது தப்பா தெரியல? ஏய், முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பேசாத. இதெல்லாம் நாங்க உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீ ஆபீஸ் போனப்ப இவ உன்னை மதிக்காம தானே நடந்துக்கிட்டா. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே அதனால தானே. அவ பேசுனதை கேட்டு மனசு உடைஞ்சி இவ்வளவு நேரம் ரூம்குள்ள இருந்தல்ல, அப்புறம் எப்படிடா எங்களால சும்மா இருக்க முடியும்? அப்ப இவ்வளவு நாளா சீப்பா நடத்துறதுக்கு ரீசன் நான் சொல்றீங்களா? சூப்பரா இருக்குப்பா. நான் சொன்னா இப்ப அவ பேசுனது கேட்டு ஹர்ட் ஆனன்னு. அதனால தானே மாம்ஸ் நீ எதுவும் பேசாம அமைதியாவே இருந்த. நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம் பவி சொல்லி ஹர்ட் ஆகி இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. நான் ரூம்குள்ள உட்காந்து தனியா யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது. பவி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சரின்னு.
யங்ஸ்டர்ஸ் தான் ஃபயரா இருப்பாங்க, ஏஜ்டு பீப்புள்லாம் யூஸ்லெஸ்னு நான் ஆர்கியூ பண்ணேன். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சது, பில்கேட்ஸ்ல இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஏஜ்டு பீப்புள் தான் பிசினஸ்ல ஃபயரா இருந்திருக்காங்க. ஏன் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே உதாரணமா பாட்டி இருக்காங்களே, அவங்க தானே இத்தனை நாளா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்க வயசானவங்கிறதுக்காக அவங்கள யூஸ்லெஸ்னு சொல்ல முடியுமா? இது எதுவுமே புரியாம நான் பவி கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை நினைக்கிறப்பதான் நான் எவ்வளவு ஃபூலா இருந்திருக்கேன்னு தெரியுது. நான் யூனிவர்சிட்டியில படிச்சு புரிஞ்சுக்காத விஷயத்த பவி ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு கான்வர்சேஷன்ல புரிய வச்சுட்டா. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஐ எம் வெரி சாரி பவி. நீ சொன்னதை பத்தி நான் முழுசா புரிஞ்சுக்காம உன்கிட்ட ஆர்கியூ பண்ணது தப்புதான். சாச்சா, என்ன அர்ஜுன் நீ எதுக்கு போய் சாரி எல்லாம்? ஐ வாஸ் ராங். தப்பு செய்யறதை விட பெரிய தப்பு அந்த தப்புக்காக சாரி கேட்காம இருக்கிறது தான். ஐ எம் ரியலி சாரி. அதே நேரத்துல நீ ரொம்ப கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்க. இவங்களா சொல்றாங்கிறதுக்காக நீ எதுவும் டிஸ்டர்ப் ஆடாத. நீ எனக்காக செஞ்ச சில விஷயங்களை பூமர்னு நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இவங்க வம்சம் ரத்தம்னு சொல்றதெல்லாம். அதை நீ மனசுல கொஞ்சம் கூட ஏத்திக்காத. இப்ப கேட்டுக்கிட்டீங்கல்ல, நீங்க யாருக்காக இப்படி சப்போர்ட் பண்ணி பவிய குறைச்சு பேசுனீங்களோ அதே அர்ஜுன் இப்ப என்ன சொல்றான்னு பாருங்க. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. ஆனா தெளிவா இருக்க வேண்டிய நீங்க தான் தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் மனசுல போட்டு வச்சிட்டு இருக்கீங்க. இந்த சின்னஞ்செருசு மனசையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. இனிமேலாவது இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு தொலைங்க. அம்மா, அப்பா, உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சொல்றேன், ஒருத்தங்களோட பர்த்தை வச்சு அவங்கள பிரிச்சு பார்க்கற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. வெளியில வேற யாராவது செஞ்சாலே என்னால ஏத்துக்க முடியாது. ஆனா என் வீட்லயே அப்படி இருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, பவி வேற யாரோ கிடையாது, அவளும் இந்த வீட்டோட வாரிசு தான். என்னோட முறை பொண்ணும் கூட. இன்னொரு தடவை அவளை பிரிச்சு பேசி யாராவது ஏதாவது பண்ணீங்கன்னா சிம்பிள், நான் அடுத்த ஃபிளைட்லயே அமெரிக்கா கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதான் அர்ஜுன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான்ல, இனிமேலாவது புரிஞ்சு மனுஷங்களா நடந்துக்குங்க. போங்க. பாட்டி, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ போய் ரெஸ்ட் எடு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தானே
அர்ஜுன். வா பவி. தேங்க்ஸ் அர்ஜுன். என்ன யோசிக்கிற? இல்ல, சின்ன வயசுல நீயும் நானும் இப்படிதானே சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அததான் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். எதுக்கு? எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு. ஃபாரின்ல இருந்து நீ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா நீ என் கூட சரியாவே பேசல. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அர்ஜுன். அதுவும் நான் உனக்காக செடிக்கு தண்ணி ஊத்துனதையும் உன் உருவத்தை பெயிண்டிங் பண்ணதையும் நீ ரொம்ப சில்லின்னு வேற சொல்லிட்ட. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா எனக்கு எல்லாரும் என்ன குறை சொல்லி பேசினப்போ நீ எனக்காக சப்போர்ட் பண்ண பாரு. என் மனசுல இருந்த மொத்த கஷ்டத்தையும் அது காணாம போக வச்சிடுச்சு. ரியலி? ஆமா அர்ஜுன். நீ இல்லாத இந்த 12 வருஷத்துல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாட்டி தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ண வருவாங்க. ஆனா இன்னைக்கு நீயும் வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எங்க நீ என்ன புரிஞ்சுக்காமயே இருந்துருவியோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா நீ இன்னைக்கு பேசினதெல்லாம் பார்த்தப்போ சின்ன வயசு அர்ஜுனே எனக்காக பேசின மாதிரி இருந்துச்சு. அதுக்குதான் இந்த தேங்க்ஸ். என்ன பவி, இப்பவும் நீ அமெச்சராவே பேசிட்டு இருக்க. நான் உனக்கு எதுக்காக சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாரும் உன்னை உன் பர்த்தை வச்சு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மோசமான கான்செப்ட். அதனாலதான் நான் அவங்க பேசினதை தப்புன்னு சொன்னேன். இதுவே அவங்க உன்னோட சைல்டிஷ்னஸை பத்தி பேசியிருந்தா கண்டிப்பா அவங்க சொல்றதுதான் சரின்னு பேசியிருப்பேன். ஆனா பாரு, அது கூட புரியாம நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. என்ன அர்ஜுன் சொல்ற? அப்பா நீ என் மனச புரிஞ்சுக்கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணலையா? மனசா? காமெடி பண்ணாத பவி. நீ பிசினஸ்ல பிரில்லியண்டா இருக்குங்கிறது உண்மைதான். ஏன் எனக்கே தோணாத ஒரு விஷயத்த நீ ரொம்ப அழகா சொன்ன. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அதனால நான் உன்னை என்கரேஜ் பண்ணேன். அத போய் மனசு அது இதுன்னு பேசிட்டு இருக்க பாத்தியா? ஆக்சுவலா இதுதான் உன்கிட்ட ஒரு பிரச்சனையே. ஒரு சாதாரண விஷயத்த கூட நீ சின்ன புள்ளத்தனமா வேற வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. பீட்டர் பான் சிண்ட்ரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதாவது பார்க்கறதுக்கு பெரியவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சைல்டிஷா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உனக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் தான் நினைக்கிறேன். நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். அப்பதான் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது, பார்க்காம பெயிண்டிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யாம இருப்ப. இப்பவும் சொல்றேன், ஐ அப்ரிஷியேட் யுவர் ஸ்கில் அண்ட் ஸ்டஃப். அதையும் தாண்டி உன்கிட்ட சில குறைகளும் இருக்கு. அதை சரி பண்ணிக்கலனா அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. போய் நான் சொன்னதை தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. அப்பதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய கிறுக்குத்தனம்னு உனக்கு புரியும். போ பவி, போ.
நீ பிசினஸ்ல பிரில்லியண்டா இருக்குங்கிறது உண்மைதான். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஒரு சாதாரண விஷயத்த கூட நீ சின்ன புள்ளத்தனமா வேற வேற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். அப்பதான் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது, பார்க்காம பெயிண்டிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்யாம இருப்ப. பவி, பவி, ஓ படிச்சிட்டு இருக்கியா? ஆமா பாட்டி. என்ன இப்போ உனக்கு சந்தோஷமா? ஷோ, சந்தோஷமான ஒரு கேள்வி கேட்கிறேன் பாரு. எனக்கு தெரியும் நீ எப்படியும் இப்ப சந்தோஷமா இருப்பேன்னு. அன்னைக்கு என்னமோ அர்ஜுன் உன்கிட்ட அன்பை புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்டியே. ஆனா இன்னைக்கு பாத்தியா, எல்லார் முன்னாடியும் உனக்காக எப்படி சப்போர்ட் பண்ணி பேசினான்னு. அன்பு இல்லாத மனசுல இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வராது பவி. இப்ப தெரிஞ்சுதா அர்ஜுன் உன் மேல எவ்வளவு அன்பா இருக்கான்னு? ஆமா பாட்டி, அர்ஜுனுக்கு என் மேல நிறைய அன்பு இருக்கு. பின்ன அது இல்லாமலா பெத்த அம்மாவையே எதிர்த்து பேசினா? அவனுக்கு எல்லாத்தையும் விட நீ ரொம்ப முக்கியம்னு எவ்வளவு அழகா புரிய வச்சிட்டான் பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் நீ வேண்டின அந்த சாமி தான் பவி. அது எல்லாத்துக்கும் மேல உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினப்ப அவன் ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? பவி என் முறை பொண்ணுன்னு ரொம்ப உரிமையோட சொன்னான். இதுக்கு தானே ஒவ்வொரு நாளும் சாமி கிட்ட வேண்டுன. இப்போ உன் வேண்டுதல் நிஜமாயிடுச்சு. இதுக்கு மேல உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நீ நினைச்சபடியே அர்ஜுனும் நீயும் சந்தோஷமா இருப்பீங்க. அவன் உன் மேல வச்சிருக்க அன்புதான் பவி இந்த வீட்ல உன்னை சுத்தி வர எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாத்த போகுது. ஐயோ பாட்டி, அர்ஜுனுக்கு என் மேல எந்த அன்பும் இல்ல பாட்டி. அவன் இன்னும் நான் செஞ்ச விஷயத்தெல்லாம் ஒரு பைத்தியக்கார தன்னோட தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இதை நான் உங்ககிட்ட சொன்னா சொல்லுங்க டாக்டர், வர சொல்லிருந்தீங்க, என்ன விஷயம்? உன் பாட்டியோட ஹெல்த்தை பத்தி பேசதான் உன்னை இங்க வர சொன்னேன். அவங்களுக்கு என்ன, இப்ப நல்லாவே இருக்காங்களே? நல்லாதான் இருக்காங்க. ஆனா முழுசா குணமாயிட்டாங்களான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். கோமா ஸ்டேஜ்லேருந்து அவங்கள ஆப்ரேஷன் மூலமா மீட்டு கொண்டு வந்திருந்தாலும் அதுல சில காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. அதை பத்தி சொல்லதான் நான் இங்க உன்னை வர சொன்னேன் பவி. இப்ப ரீசெண்டா எடுத்த அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களோட பிரெயின்ல சில வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் அவங்கள திரும்பவும் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போற அளவுக்கு ரிஸ்காவும் இருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு அவங்க நல்லா தான் இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவங்க இதே கண்டிஷனோட இருக்கணும்னா அவங்களால தாங்கிக்க முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு சின்ன ஷாக்கு கூட அவங்க பிரெயினை கண்டிப்பா பாதிக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க கிட்ட சொல்றதுனால திரும்பவும் அவங்க கோமா ஸ்டேஜ் போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால அவங்க கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லாதீங்க. அவங்க இப்படியே சந்தோஷமா இருந்தாதான் இந்த பிரச்சனையில இருந்து அவங்கள காப்பாற்ற முடியும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம அமைதியாவே இருக்க. அமைதியா தான் பாட்டி இருந்தாகணும். நான் சொல்ற உண்மை உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் எப்படி பாட்டி என்னால பேச முடியும்? பாட்டி, என்ன நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க, வாங்க. எதுக்குடா? உங்களுக்கு பிடிச்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு வச்சிருக்காங்க, அதான் சாப்பிட வர சொன்னாங்க, வாங்க. ஆப்பமும் தேங்காய் பாலும் எனக்கு மட்டுமா பிடிக்கும்? பவிக்கு கூட தான் பிடிக்கும்.
அப்ப 2 பேரும் வாங்க, சாப்பிட போவோம். வா பவி. இல்ல எனக்கு பசிக்கல, நீங்க போங்க. புரிஞ்சு போச்சு. எப்படி உனக்கு பசிக்கும்? அர்ஜுன் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுலயே உனக்கு மனசும் வயிறும் நிறைஞ்சு போயிருக்குமே. பாட்டி, இன்னும் 1 வாரத்துக்கு பவிக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த சந்தோஷத்துல அப்படியே இருந்துருவா. நீங்க வாங்க, நாம போவோம். பவியோட பங்கையும் நானே வெளுத்து கட்டிடுறேன். வாங்க. பவித்ரா மேடம், நம்ம டீலுக்கு ஓகே சொன்ன சக்தி குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மனோட மீட்டிங் இருக்கு. அவங்க ஜூம் கால்ல தான் கனெக்ட்ல இருக்காங்க. சரி, ஓகே, நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஹாய் பவித்ரா. ஹாய் சார். கான்ஃபரன்ஸ்ல உங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொன்னாங்க. வெரி குட்மா. தேங்க் யூ சார். ஓகே, ஃபர்தரா உங்க பிளான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே சார். இந்த டீலுக்கான லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் பிசினஸை நான் தனித்தனியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் பிளான் என்னன்னா, அவங்க உன்னோட சைல்டிஷ்னஸ பத்தி பேசியிருந்தா கண்டிப்பா அவங்க சொல்றதுதான் சரின்னு பேசியிருப்பேன். பார்க்கறதுக்கு பெரியவங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சைல்டிஷா இருக்கும். பவித்ரா, ஹலோ. சாரி சார். ஓகே, கேரி ஆன். ஓகே சார். இப்போ பார்த்தா ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ்ல முதல்ல 6 மாசத்துல நீ ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். ஹலோ பவித்ரா, ஆர் யூ தேர்? சாரி சார், நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சார், ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல பவித்ரா, வாட் இஸ் திஸ் பவித்ரா? சாரி சார். என்ன சாரி? ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இப்படிதான் அன்ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணுவீங்களா? ஆரம்பத்துல லாங் டேர்ம் பத்தி ஆரம்பிச்சீங்க, இப்ப ஷார்ட் டேர்ம்னு வரீங்க. இப்படிதான் ஒரு மீட்டிங் ஹேண்டில் பண்ணுவீங்களா? நீங்க தானே கான்ஃபரன்ஸ்ல பிரசன்டேஷன் பண்ணது, இல்ல வேற யாராவது ரெடி பண்ணதை ஒப்பிச்சிட்டு போனீங்களா? இல்ல சார், நான் இப்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒன்னும் தேவையில்ல. என்னோட 1 நிமிஷம் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி அன்ப்ரொஃபஷனலா இருக்கிற உங்க கம்பெனியோட நான் டீல் பண்ண விரும்பல. ஐ அம் வெரி சாரி. நான் உங்க ஃபவுண்டர் கிட்ட பேசிக்கிறேன். சாரி சார். என்ன மேடம், இந்த மாதிரி மீட்டிங்கை நீங்க அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க? என்னாச்சு மேடம் உங்களுக்கு? 50 லட்சம் ரூபாய் ஆர்டர் மேடம். இதுக்கப்புறம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது மேடம். ஐயோ, புரியுது அங்கிள். நான் தான் ஏதோ யோசனையில விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். என்ன பவி இது? என்ன பண்ணி வச்சிருக்க? மீட்டிங்ல மொத்தமா சொதப்பிட்டேன்னு அந்த கம்பெனியோட சேர்மன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. என்ன பவி இதெல்லாம்? நீ பொறுப்பான பொண்ணுன்னு தான் நான் உன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தேன். மீட்டிங் டைம்ல அப்படி உனக்கு என்ன ஆச்சு? என்ன யோசனை? இல்ல பாட்டி. புரியுது. நேத்து தான் அர்ஜுன் உன்னை அப்படி புகழ்ந்து பேசினா, அதை நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு மீட்டிங்க கோட்டை விட்டுட்டியா? போ பவி, உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 50 லட்சம் போனது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நம்ம கம்பெனி மேல இருந்த ஒரு நேம் போச்சே,
அதுதான். இதுக்கப்புறம் நீ எந்த அபிஷியல் மீட்டிங்கும் பேச வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நான் மேனேஜர் சிவராமன் பேசுறேன் சார். சொல்லியா? என்ன சார் இப்பெல்லாம் கம்பெனி பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? அப்படியே நான் வந்து என்னையா பண்ண போறேன்? அதான் உங்க எல்லாத்துக்கும் புது முதலாளி அம்மா வச்சிருக்கீங்களே. யாரு? பவித்ரா மேடத்தை சொல்றீங்களா? என்னது மேடமா? யோ, இப்படி மேடம் கிடம்னு சொல்லிட்டு ஏத்தி விடுறதே நீங்க தாயா? என்ன சார் பண்றது? அவங்க கம்பெனி நிர்வாகத்துல சும்மா கில்லியா இருக்காங்க சார். மரியாதை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா சார்? இப்போ கூட கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல ரமா மேடம் இல்லாமலே எல்லா டீலர்ஸையும் ஓகே பண்ணிட்டாங்க சார். கேள்விப்பட்டேன். ஆனா பாருங்க, இன்னைக்கு அவங்க ராசிக்கு கெட்ட நேரமோ என்னமோ அதுல ஒரு டீல் ஊத்திக்கிச்சு சார். யோ, என்னையா சொல்ற? ஆமா சார், இன்னைக்கு. வாட் இஸ் திஸ் பவித்ரா? சாரி சார். இப்படி அன்ப்ரொஃபஷனலா இருக்கிற உங்க கம்பெனியோட நான் டீல் பண்ண விரும்பல. ஐ அம் வெரி சாரி. நான் உங்க ஃபவுண்டர் கிட்ட பேசிக்கிறேன். பவித்ரா மேடத்தை இவ்வளவு டவுனா பார்த்தது இல்ல சார். ஆனா அடிச்சு சொல்றேன் சார், இந்த 50 லட்சம் லாஸ 5 கோடி லாபமா சீக்கிரமா மாத்தி கட்டுறாங்களா இல்லையா பாருங்க. யோ, அதை விடியா. ஆமா, அவளால 50 லட்சம் லாஸ் ஆச்சா? கன்ஃபார்மா தெரியுமா? சார், என் கண்ணால பார்த்தேன் சார். சரி, நீ போனை வையே, நான் அப்புறம் பேசுறேன். சரிதா? சரிதா? விஷயம் தெரியுமா? இந்த பவித்ராவால இன்னைக்கு கம்பெனிக்கு 50 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்கான். இப்பதான் மேனேஜர் சிவராமன் போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. என்னென்ன சொல்ற? நேத்து அம்மா என்னமோ அவளாலதான் கம்பெனிக்கு லாபம்ன்ற மாதிரி அவ்வளவு பேசி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி நடந்துச்சு? மா, அப்படின்னா காத்து நம்ம பக்கம் அடிக்குதுன்னு அர்த்தமா? அது மட்டும் இல்ல, அண்ணா அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிச்சுல்ல, அவளுக்கு ரொம்பவே கொழுப்பேறி போயிருக்கும். அந்த திமிரல தான் 50 லட்சத்தை ஏமாந்து கோட்டை விட்டுருப்பா. நேத்து கான்ஃபரன்ஸ்ல அவ பின்னிட்டான்னு சொல்லி அவளை பாட்டி பாராட்டினாங்கல்ல, அப்ப நம்மளால எதுவுமே பேச முடியல. ஆனா இன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல 50 லட்சம் லாஸ் பண்ணிருக்கா. இது ஒண்ணு போதும் அவளை கிழின்னு கிழிக்க. டிடி சொல்றது கரெக்ட். இதை வச்சு ஈஸியா அவளை கம்பெனி பொறுப்புல இருந்து தூக்கிடலாம். அப்படின்னா அத்தை வரட்டும், பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதுதான். அம்மா, ஒரு நிமிஷம். கம்பெனில 50 லட்சம் ரூபாய் லாஸ்னு கேள்விப்பட்டேனேமா, உண்மையாமா? என்னத்த அமைதியாவே இருக்கீங்க? நேத்து உங்க வாயால தானே இவளை பாராட்டி தள்ளுனீங்க. இப்ப இவளால நஷ்டமானத சொல்றதுக்கு எதுக்கு தயங்குறீங்க? சொல்லுங்கம்மா, இவளால 50 லட்சம் லாஸ் ஆனது உண்மைதானே? ஆமா சித்தி, ஆனது உண்மைதான். அதுவும் என்னாலதான். பவி, நீரு முதல்ல இதை யாரு உன்கிட்ட சொன்னது? மா, கம்பெனில நானும் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தவன் தான். டீலர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லம்மா, இப்படி பொறுப்பில்லாத ஒருத்திக்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்கீங்களேன்னு கண்டபடி பேசினார். என்ன பண்றதுன்னு விதியேன்னு வாங்கிக்கிட்டேன். ஏன் பாட்டி, இப்படி ஒரு தத்திக்காக தான் நீங்க நேத்து அவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா? பாட்டி மட்டுமா பேசினாங்க, அண்ணாவும் தான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணா. ஓவர் திமிரல் ஆடுனா இதோ இப்படிதான் ஆகும். அர்ச்சனா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணது
நீங்க எல்லாரும் அவ பர்த்தை வச்சு தப்பா பேசினாலதான். அதையும் இதையும் முடிச்சு போடாத. எதுவா வேணா இருக்கட்டும் மாம்ஸ். எல்லாரும் அவ சைடுல இருக்காங்கங்கிற திமிர்னால தானே அவ இன்னைக்கு 50 லட்சத்தை லாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. டேடி, இது கம்பெனி விஷயம், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். விடுங்க. சரிம்மா, அவங்களுக்கு இது தேவையில்லாதது. ஆனா நானும் ஜோதியும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தங்க தானே. எங்களுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு மேலையும் இவளை பொறுப்புல வச்சிருக்கணுமாமா? இவளாலதான் லாஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் வேற என்னமா உங்களை தடுக்குது? நீங்க பிசினஸ்ல பாசனஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா. ஏன்னா சொந்த பையனுக்கு பிசினஸ் வராதுன்னு அவனை வெளியே நிக்க வச்சவங்க தானே நீங்க. அதே மாதிரி இவளை ஓரம் கட்டிட்டு அந்த பொறுப்பை அர்ஜுன் கிட்ட கொடுங்க. அத்தை, நீங்க இவளை கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு வேலைக்காரியா கூட வச்சுக்கோங்க. இந்த கார் கதவை திறந்து விடுறது, காஃபி கொண்டு வந்து தரது, இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பாத்துக்கட்டும். அதுக்கு நாங்க எந்த ஆட்சேபனையும் சொல்ல மாட்டோம். ஆனா கம்பெனி பொறுப்புல எல்லாம் இனிமே இவ இருக்க கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இவளுக்கு கிடையவே கிடையாது. நிறுத்து சரிதா. இவளோட தகுதியை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நேத்து நடந்த டீலர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவ பிரசன்டேஷன் பண்ணதே சொல்லும் அவளோட தகுதியும் திறமையும் என்னன்னு. ஆமா, 50 லட்சம் லாஸ் ஆனது உண்மைதான். அதுவும் இவளால தான் நடந்தது. ஏதோ கவனக்குறைவா இருந்துட்டா இப்படி ஆயிடுச்சு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 50 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு இன்னைக்கு பல ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பவிதான். பிசினஸ்னா ஏற்றம் இறக்கம் இருக்கதான் செய்யும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே தெரியும். பவியால நடந்த தப்ப அவளை சரி பண்ணுவா. என்ன பவி? கண்டிப்பா பாட்டி. இப்போ நஷ்டம் நஷ்டம்னு கிடந்து குதிக்கிறீங்களே, இதே நஷ்டத்தை அவ லாபமா மாத்துவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி அவ செய்யலனா அப்போ நீங்க சொல்றத நான் கேக்குறேன். அது வரைக்கும் இந்த கம்பெனில யாரு எந்த பொறுப்புல இருக்கணும் இருக்க கூடாதுங்கறதெல்லாம் நான் முடிவு பண்ணிப்பேன். ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் தான். ஆனா நான் ஒன் அண்ட் ஒன்லி ஃபவுண்டர். எனக்கு தெரியும் யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு. இன்னைக்கு இவ விழுந்துட்டான்னு சந்தோஷப்படுற நீங்க எல்லாரும் நாளைக்கு இவ எழுந்து நிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். வா பவி. வா மச்சான், என்ன சீரியஸா இருக்க? பின்ன நீ பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டா இருக்க சொல்ற. ஏன்டா, நான் என்ன பண்ண? இன்னைக்கு உன் கம்பெனில என்ன நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டியா? ஓ அதுவா, சொன்னாங்கடா. பவியால ஒரு 50 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சான். லாஸ் ஆனதனமோ உண்மைதான். ஆனா அது ஒன்றும் பவியால ஆகல. வேற யாரால ஆச்சு? உன்னால. என்னாலயா? என்னடா வளர்ற? வளரல மச்சான், உண்மையதான் சொல்றேன். உன்னால தான் அது நடந்தது. அர்ச்சனாவும் இதான் சொல்றா. இப்ப நீயும் அதையே சொல்ற. எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க? நான் ஏதோ பிசினஸ்ல அவ தெளிவா இருக்கான்னு பாராட்டினேன். அதை பெருசா எடுத்துக்கிட்டு அவ மிஸ்டேக் பண்ணா நான் என்னடா பண்ணுவேன்? சார் சார் சார், நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? பவி ஒன்னும் உங்க பாராட்டை கேட்டு மயங்கி
மீட்டிங்ல தப்பு பண்ணல. நீ அவளை ஹர்ட் பண்ணது தாங்க முடியாம தான் அவ அப்படி செஞ்சிட்டா. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுனது எல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அப்படி சப்போர்ட் பண்ணது ஏதோ ஜஸ்ட் லைக் தட்னு உன் அமெரிக்கா ஆட்டிடியூட்ல காட்டின பாரு, அதுல தான் அவ மனசு உடைஞ்சு போனா. அப்படி ஒரு நிலைமையில யாரடா பிசினஸ் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அதனால தான் அவ மீட்டிங்கை சரியா ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டா. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல பவித்ரா செஞ்ச தப்பே இதுவா தாண்டா இருக்கும். இங்க பாருடா அர்ஜுன், நீ பவித்ராவை புரிஞ்சிக்க வேணாம். அவ உனக்காக செஞ்ச எல்லாம் நீ மதிக்க கூட வேண்டாம். ஆனா தயவு செஞ்சு அவளை ஹர்ட் மட்டும் பண்ணாதடா. அவளை ஏதோ ஒரு மனநோயாளி மாதிரி நீ ட்ரீட் பண்றத என்னாலேயே தாங்கிக்க முடியலடா. அப்புறம் பவித்ரா எப்படிடா தாங்கிக்குவா? பாவுண்டா அவ. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா இருந்தீங்களேடா. அவளுக்காக நீ எக்ஸாம்ல இன்னொரு வாய்ப்பு கேட்டதெல்லாம் மறந்து போச்சாடா உனக்கு? அப்படிலாம் இருந்துட்டு நீ எப்படி அவளை இவ்வளோ ஹர்ட் பண்ற? என்னமோ போடா மச்சான். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. இருந்தாலும் உன்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்டா, தயவு செஞ்சு இனிமே பவித்ராவை இப்படி கஷ்டப்படுத்தாதடா ப்ளீஸ். டேய், எங்கடா அவ? யாரு? பவித்ரா தான். எதுக்கு? நான் அவகிட்ட பேசணும். ஏன் மறுபடியும் என்ன பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்த போற? ஏப்பா, நான் எதுவும் பேசி அவளை கஷ்டப்படுத்த போறதில்ல. நான் ஒன்றும் சைக்கோ கிடையாது. வந்து அவ எங்கன்னு காட்டு, வாடான்னு சொல்றேன்ல. ஏ பவி, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் ரொம்ப சைல்டிஷா இருக்கு. அதுக்கு நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்க்கணும்னு நான் சாதாரணமாக தான் சொன்னேன். ஆனா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே உனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். டேய் அர்ஜுன், சும்மாறா. நீ தானே சொன்ன நான் ஹர்ட் பண்றதுனால தான் இவ சரியா கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு. இல்ல, நான் கேட்கறேன், அப்படி என்ன நான் இவளை ஹர்ட் பண்ணிட்டேன்? ரியாலிட்டியை தானே சொன்னேன். எனக்காக செடிக்கு தண்ணி ஊத்துனது, என்னை பார்க்காமே வரைஞ்சதுன்னு இவ சொல்றதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? அர்ஜுன், நீ நம்பலைனாலும் அதான் நிஜம். ஓ, நீ பண்ண கிரிஞ்சான விஷயம்லாம் நான் நிஜம் நம்பணுமா? அர்ஜுன் ப்ளீஸ், நீ நம்பலைன்னா கூட பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு உன் மேல உள்ள அன்பால நான் செஞ்ச விஷயத்த கிரிஞ்சுன்னு சொல்லாத. அது எனக்கு ரொம்ப வலிக்குது. இங்க பாரு, மறுபடியும் நீ அப்படிதான் பேசுற. இந்த மனசு வலிக்குது, இதையும் கதறுது, இந்த மாதிரியெல்லாம் பண்றதெல்லாம் டூ மச் டிராமா பவி. நான் சொன்னதை கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் பேச மாட்டேன். சரி விடு, என் முகத்தை பார்க்காமலே வரைஞ்சேன்னு சொன்னல, அதை மறுபடியும் உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? டேய், இப்போ எப்பறம் ப்ரூவ் பண்ண முடியும்? பவிதா உன்னை பார்த்துட்டாளே. இப்ப இருக்கிற அர்ஜுன் தான் அவ பார்த்திருக்கா. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது எப்படி இருந்தேன் அவ ஒன்றும் பார்க்கலையே. உன் மனசுல இருக்கிற உருவத்தை தான் வரைஞ்சேன்னு சொல்றல்ல, அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்திருப்பேன்னு ஒரு கற்பனை உனக்குள்ள இருந்திருக்கும்ல, அதை வரைஞ்சு காட்டு பவி. அது மட்டும் அப்படியே இருந்தா அப்ப நீ சொல்றத நான் நம்புறேன். சரி அர்ஜுன், நான் வரையறேன். ஏ பவி, அவன் தான் ஏதோ லூசு மாதிரி சொல்றானா, நீயும் சரிங்கிற? இல்ல மனு, நான் அர்ஜுன் மேல வச்சிருந்த அன்பை அவனுக்கு புரிய வைக்கணும்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும். 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அர்ஜுன் எப்படி இருந்திருப்பான்னு என் மனசுக்குள்ள ஒரு உருவம் இருக்கு. அதை நான் வரைஞ்சு காட்டுறேன். அப்பவாச்சும் அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்கட்டும். வாங்க.
நான் தான் சொன்னேன்ல. டேய் அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. சரி ஓகே. நீ இன்னும் எத்தனை பேப்பர் எடுத்து வரைஞ்சாலும் அதை இன்னும் கசக்கி தான் நீ போட்டுட்டு இருக்கணும். ஏன்னா நீ இல்ல, அந்த பிக்காசாவே நினைச்சாலும் பார்க்காத ஒருத்தரை பார்த்த மாதிரி வரையவே முடியாது. அதுதான் உண்மை. தயவு செஞ்சு இப்பவாவது இதுதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல நான் டைம் வேஸ்ட் பண்றதா இல்ல. டேய் வாடா போலாம். பாத்தியாடா, நான் வச்ச சேலஞ்சில் அவ எப்படி மாட்டினான்னு. இதுக்கு தான் பொய் சொன்னாலும் அதை ஒரு லிமிட்டா சொல்லணும்னு சொல்றது. இதுக்கு மேலேயாவது அவ பண்ற லூசுத்தனத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. போய் ஏதாவது அவளை உருப்படியா வேலை பண்ண சொல்லு. டே அர்ஜுன், இங்க வா. என்னடா? இங்க வாங்குறல்ல. இந்த அர்ஜுன், இப்படிதானே நீ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்த? டே மச்சான், நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இப்படி தானே இருந்த? நான் எத்தனை தடவை உன் கூட வீடியோ கால் பேசியிருப்பேன். எப்படி இது? சான்ஸே இல்லையே. நம்ப முடியலையா அர்ஜுன்? இரு, இத பாரு. கொடு. இது நீ அமெரிக்காக்கு போனப்ப இருந்தது. இது உன்னோட 15 வயசுல இருந்தப்போ. இது உன்னோட 16 வயசு. கொடு. இது உன்னோட 18 வயசுல. நீ எப்படி இருப்பன்னு கூட தெரியாம தான் அர்ஜுன் நான் இந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் வரைஞ்சேன். இப்ப நீ சொல்ல, சின்ன வயசுல நீ இப்படி தானே இருந்த? நீ சொன்ன மாதிரி பிக்காசோவே நினைச்சாலும் பார்க்காத ஒருத்தரை பார்த்த மாதிரி வரைய முடியாதுதான். ஆனா என்னால அது முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு ஆர்ட் தான். ஆனா எனக்கு அது நான் உன் மேல வச்சிருக்க அன்பு.
இப்பன்னு இல்ல, இன்னும் 20 வருஷம் கழிச்சு நீ வந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் நீ எப்படி இருப்பேன்னு என்னால அதை வரைய முடியும். இப்பவாது புரிஞ்சுக்கோ அர்ஜுன், நீ என் மனசுல எந்த இடத்துல இருக்கேன்னு. ஆனா இப்பவும் நான் பண்றதெல்லாம் உனக்கு சைல்டிஷா தெரிஞ்சதுன்னா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். கேட்டல்ல, இதுக்கப்புறமாவது பவித்ரா உனக்காக தான் இதெல்லாம் செஞ்சான்னு உனக்கு உரைக்கட்டும். டேய், என்னடா மனோ, நீ என்னடா இந்த நேரத்துல? அங்கிள், எவனோ ஒரு திருட்டு பையன் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு உள்ள வந்தானே, பாத்தீங்களா? திருட்டு பயலா? என்னடா சொல்ற? ஆமா அங்கிள், நான் இந்த வழியா பைக்ல போயிட்டு இருந்தேனா, அப்பதான் பார்த்தேன் அவன் வீட்டுக்குள்ளதான் குதிச்சான். கண்டிப்பா அவன் உள்ளதான் அங்கிள் இருக்கணும். வாங்க அங்கிள், போய் பார்க்கலாம். டேய், என்னாச்சு? என்ன பாட்டி? வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான் பாட்டி. பவி ரூம்ல தான் இருக்கான் போல இருக்கு. எது திருடனா? அமைதியாரு. சு. யாரு? பவி, திருட எங்கேயா வந்தா? ஆமா, இங்கதான் இருக்கோம். ஐயோ பாட்டி, சீக்கிரம் வாங்க. தள்ளு தள்ளு, வழி விடு, வழி விடு. ஏய், எங்க? பாட்டி பாட்டி, அங்க யாரோ திருட. அங்க எல்லாரும் அப்படியே இருங்க. நம்ம போனோம்னா திருட உஷாராய் தப்பிச்சிருவான். பவி, நீயே மெதுவா போய் அவனை புடி. நாங்க எல்லாரும் பின்னாடியே வந்து கப்புன்னு பிடிச்சிடுறோம். அவளை விடுறா.
இல்லனா சும்மா விட மாட்டேன். அவளை விடுறா. நீ என்ன டிடி சிரிச்சிட்டு இருக்க? மாட்டிக்கிட்டு இருக்கிறது அவ தானே, அதான் ஃபன்னா இருக்க. பாட்டி வந்து பிடிங்க, வந்து பிடிங்க பாட்டி. ஐயோ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து பிடிங்க திருடன. திருடனா? யாரு யாருன்னு வந்து நீயே முன்னாடி பாரு. அர்ஜுன் நீயா? நானே தான். டேய் என்னடா விளையாட்டுது? சின்ன பர்த்டே பிராங்க் பார்ட்டி. பர்த்டேவா? யாருக்கு பர்த்டே? பவிக்கு. ஏதாவது சர்ப்ரைஸ் பிராங்க் பண்ணலான்னு திருடன் கெட்டப்ல வந்தேன். பரவாயில்ல, எல்லாரும் அலர்ட்டா தான் இருக்கீங்க. குட். தேங்க்ஸ் டா மனோ. பிளான் பண்ண மாதிரி நல்லா நடிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்ட. படவா. அதுல இவனும் கூட்டா? ஆமால. எவ்வளவு சிறப்பா நினைச்சு நம்மள ஏமாத்திட்டா பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே, டைம் ஃபார் கேக் கட்டிங். கமான் கமான் எல்லாரும் வாங்க. அர்ஜுன் தான் உன் பர்த்டேவை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சர்ப்ரைஸை ஏற்பாடு பண்ணிருக்கான். முதல்ல அவனுக்கு தான் நீ கொடுக்கணும். டாடி அங்க கொஞ்சம் பாருங்க, செம்ம பர்னிங் ஸ்மெல். சும்மா இரா, நீ வேற. அத்தை, ராத்திரி நேரத்துல யாரு கேக் சாப்பிடுவா? எங்களுக்கெல்லாம் வேணாம். ஆமா ஆமா, நாங்கெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஆனா நாங்க சாப்பிடுவோமே. பவி கேக்க கூட. சரி போதும், எல்லாரும் போய் படுங்க. இருங்க இருங்க இருங்க. கேக் கட்டிங்கோட கிளம்பிட்டா எப்படி? இனிமேதான் முக்கியமான செரிமோனியே இருக்கு. அது என்ன அர்ஜுன்? கிஃப்ட் கிவிங் செரிமோனி பாட்டி. கிஃப்டா? என்ன கிஃப்ட்? காட்டுறேன். இந்த பவி. என்ன அர்ஜுன் இது? அதையும் நானே சொல்லிட்டா?
அப்புறம் எதுக்கு gift? பிரிச்சு பாரு. ஏய், இது பவி சின்ன வயசுல கொடுத்த பர்த்டே gift தானே? எக்ஸாக்ட்லி. டேய், இது இன்னுமா நீ பத்திரமா வச்சிருக்க? பின்ன பவி எனக்காக கொடுத்த ஸ்பெஷல் gift இல்லையா? எப்படி மிஸ் பண்ணுவேன்? டேய் கிறுக்கா, நீ வந்த அன்னைக்கே கொடுக்க வேண்டியது தானே? அப்படி கொடுத்திருந்தா நம்ம எல்லாருக்கும் கொடுத்த gift மாதிரி இதுவும் 10ல 11 இருந்திருக்கும். அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பவிக்கு நான் gift வாங்கிட்டு வரல நான் அன்னைக்கு போய் சொன்னேன். அது மட்டும் இல்ல, வந்ததுல இருந்தே பவி எனக்காக செஞ்சதெல்லாம் சுத்த கிரிஞ்சு பூமர்னு இப்படி எல்லாம் சொன்னேன்ல, அது எல்லாம் போய். பவி என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காளோ அதே அளவு அன்பு எனக்கு அவ மேல உண்டு. அப்புறம் ஏன்டா அர்ஜுன் அப்படி எல்லாம் பேசுன? சும்மா பிராங்க் பண்ண பாட்டி. அட டேய், உன்ன என்னடா வேலை இது? பிராங்க்னு சொல்லி உன் பாட்டியை ஏமாத்திட்டல? ஐயோ, இத ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் உன் கூட சேர்ந்திருப்பேன்ல. பாட்டி நீங்களுமா? அதெல்லாம் சும்மா. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தா அடுத்த நிமிஷமே பவி கிட்ட போட்டு கொடுத்திருப்பீங்க. அதனாலதான் பிராங்க் பண்றேன்னு நான் யாருக்குமே சொல்லல. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மனோக்கு கூட தெரியாது. ஒரு ஸ்பெஷலான நாள்ல தான் என்னோட பிராங்க ரிவீல் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அந்த நாள் தான் இந்த நாள், பவியோட பர்த்டே. என்ன பவி, இப்ப நீ ஹாப்பி தானே? ஹாப்பியாவா? பவி இப்போ டபுள் ட்ரிபிள் ஹாப்பி. கரெக்ட் தானே பவி? என்ன பவி, இப்ப சந்தோஷமா உனக்கு? என்னாச்சு? படபடன்னு பேசுவ, இப்ப சந்தோஷத்துல பேசக்கூட முடியலையா? போங்க பாட்டி. ஐயோ, என் பேத்திக்கு வெக்கம்லாம் வருதுல. இந்த ஒரு விஷயத்துக்காக தானே அர்ஜுன் வந்ததுல இருந்து காத்துக்கிட்டே இருந்தேன். அது கரெக்டான நேரத்துல நடந்தது பாத்தியா? நான் கூட அவன் உன்னை கண்டுக்காம இருக்கானே, நீ அவனுக்காக பண்றதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கானேன்னு கோவப்பட்டேன். ஆனா அந்த திருட்டு பைய எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவன் எல்லாரையும் ஏமாத்திருக்கான் பாரு. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு பவி. அது நீ அர்ஜுனுக்காக செஞ்ச வேண்டுதல். இந்த 12 வருஷத்துல நீ அவனுக்காக அந்த சாமி கிட்ட வேண்டாத நாளே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அர்ஜுன் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் மேல நீ வச்சிருக்க அன்பை புரிஞ்சுப்பான்னு நான் நம்பினேன். அந்த நம்பிக்கை இப்ப நிஜமாயிடுச்சு. ஆமா பாட்டி, நான் கூட அர்ஜுன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனா எப்போ
அது எல்லாமே அவன் பண்ண பிராங்கன்னு சொன்னானோ அப்பவே அந்த கஷ்டம்லாம் காத்துல அடிச்சிட்டு போன இறகு மாதிரி கண்ணுக்கே தெரியாம பறந்து போயிருச்சு. அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் எனக்காக இந்த கிஃப்ட தான் கொடுக்க போறான்னு நான் கற்பனை கூட பண்ணி வச்சிருந்தேன் பாட்டி. அர்ஜுன் வந்ததுமே இதை கொடுத்திருந்தா நான் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல பாட்டி. என்னோட இந்த பிறந்த நாள அர்ஜுன் மறக்க முடியாத ஒரு நாளா மாத்திட்டான் பாட்டி. சந்தோஷன்ற வார்த்தையை தாண்டி வேற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு பாட்டி. எல்லாருக்குமே நல்லது நினைக்கிற உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அப்படி ஒண்ணு நடந்தா அது அந்த கடவுளே தெரியாம செஞ்ச ஒரு தப்பா மட்டும்தான் இருக்கும். நாம கொடுக்கிற அன்பு மட்டும் நம்மள என்னைக்குமே தோக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உன் விஷயத்துல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட ஒரே ஒரு ஆசையெல்லாம் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது மட்டும்தான். அந்த நம்பிக்கை இன்னைக்கு அர்ஜுன் மூலமா அது உறுதியாயிடுச்சு. நீ காலத்துக்கும் இதே சந்தோஷத்தோட இதே சிரிப்போட நீ இருக்க போற பவி. இது கண்டிப்பா நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க? பின்ன வேற எப்படி நிப்பாங்க? வந்ததுல இருந்து அர்ஜுன் அந்த பவித்ராவை கண்டுக்கவே இல்ல. இப்ப என்னடான்னா திடீர்னு எல்லாமே நடிப்புன்னு சொல்லிட்டான். அதுவும் அவ பிறந்த நாளை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அதை கொண்டாட வேற வச்சுட்டான் பாருங்க. அண்ணி எனக்கு என்னமோ பயமா இருக்கு அண்ணி. அர்ஜுன் அந்த பவி மேல அன்பா இருக்கிறத பார்த்தா டிடியை கல்யாணம் பண்ணிக்க எப்படி ஒத்துப்பான்? நானும் அதை பத்தி பேசணும்னு தான் வந்தேன். அர்ஜுன் இப்படிலாம் நடந்துப்பான்னு நானும் நினைச்சு பார்க்கவே இல்லை. இன்னும் அவன் பவித்ரா மேல அன்போட இருக்கிறது நமக்கு ரிஸ்க் தான். ஆமா அண்ணி, பேசாம நாமளே அர்ஜுன் கிட்ட நேரடியா பேசிடலாமா? என்னன்னு பேசுவோம்? வேற என்னென்ன, உனக்கும் டிடிக்கும் கல்யாணம், அதனால பவித்ரா கூட நீ இப்படி எல்லாம் பேசி பழக கூடாது அப்படின்னு தான். அப்படி சொன்னா அவன் உடனே கேட்டுருவான்னு நினைக்கிறியா? அறிவு இல்லாம பேசாத ஜோதி. நீயும் அவன் பேசுனதெல்லாம் கேட்டல. பிறப்பால ஒருத்தர் சமம் இல்லைன்னு பார்க்காதீங்க, அது தப்பு. எல்லாரும் ஒண்ணுன்னு அவன் கம்யூனிஸ்ட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் அவகிட்ட பழகாதன்னு சொன்னா வீம்புக்குன்னே அவன் பண்ணுவான். ஆமா ஆமா, அர்ஜுன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வருவான்னு பார்த்தா இந்த ஒண்ணுத்துக்குமே உதவாத தத்துவத்தை எல்லாம் எதுக்கு தான் கத்துக்கிட்டு வந்தானோ தெரியல. இப்ப என்னதான் பண்றது அண்ணி? சிம்பிள். இதை நம்ம அம்மா கிட்ட கொண்டு போறதுதான் சரியா இருக்கும். என்னது, அம்மா கிட்டயா? அம்மா அவங்கிட்ட ஸ்ட்ரிக்டா உனக்கும் டிடிக்கும் தான் கல்யாணம்னு சொன்னா அதை மீறி அவன் எதுவுமே பேச மாட்டான். அதனால முதல்ல இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட போய் பேசுவோம். கரெக்ட்டுங்க. அத்தையோட முடிவுக்கு தான் இந்த வீட்ல எந்த விதமான எதிர்ப்புமே இருக்காது. நாம என்ன நினைக்கிறோமோ அதை அத்தையை வச்சுதான் சாதிக்க முடியும். சரி சரி வாங்க, உடனே நாம அத்தை கிட்ட பேசலாம். ஜோதி, நான் போய் அத்தைக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, இந்தாங்க அத்தை காஃபி. என்ன விஷயம் பேச வந்திருக்கீங்க? அம்மா, அர்ஜுனும் படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டான். சட்டுன்னு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்ல? ஆமாப்பா, நானும் அந்த டாபிக்கை எப்ப ஆரம்பிக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட சொல்லி அர்ஜுன் ஜாதகத்தையும் பவித்ரா ஜாதகத்தையும் கொடுத்து ஒரு வார்த்தை கேட்டுருவோம்.